இந்த தேசத்தை பாரத மாதாவாக தாயாக வழிபடுகிறோம். இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் தொங்கி துர்கா தசப்பிரகரண தாரிணி, கமலாம் கமலதல வாகினி, வாணி வித்யாதாரிணி, இப்படியெல்லாம் வந்தே மாதரம் பாடலிலே நம்முடைய பாரதத்தாய் குறித்த வர்ணனை வரும். இந்த வந்தே மாதரம் பாடலை தேசத்தை தாயாக நினைத்து வழிபடுகின்ற அந்த பாடலை வடிவமைக்கின்றவர் ஆனந்தமடம் என்கிற நாவலிலே இடம்பெற்ற இந்த பாட்டு. வங்க மொழியிலே எழுதப்பட்ட பாட்டு. ரிஷி பங்கிம் சந்திரர் எழுதிய பாடல் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடலுடைய பொருள் என்ன என்று சொன்னால், எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய துர்க்கையும் நீ. யார்? நம்முடைய பாரத நாடு. சரஸ்வதியும் நீ. தொங்கி துர்கா தசப்பிரகரணதாரிணி, 10 கைகளை கொண்ட தேவினி. கன்னியாகுமரி தேவியும் நீதான், கார்த்தியாயினி தேவியும் நீதான். இப்படி நம்முடைய தேசத்தை பாரத மாதாவாக வந்தே மாதரம் என்கிற பாடலிலே நாம் பாடுகின்றோம். தேசத்தை தெய்வமாக வழிபடுகிறோம். வங்காள மாநிலத்திலே தோன்றிய சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு 10-15 வருடங்களுக்கு நீங்க ஒவ்வொரு தேவியையும் தனித்தனியாக வழிபடுவதை விட இந்த எல்லா தேவியினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய பாரத மாதாவை வழிபடுங்கள். அந்த பாரத மாதா வழிபாடு, தெய்வ பக்தி எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தேசபக்தி முக்கியம். இந்த தேசத்தை தெய்வமாக நீங்கள் வழிபடுங்கள் என்று விவேகானந்தர் அறைகூவல் விடுத்திருக்கிறார். சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் பவதாரிணி என்று சொல்லக்கூடிய ஒரு காளி தேவியை உபாசனை செய்து வந்தார். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி உபாசகராக இருந்து தெய்வத்தோடு உரையாடுகின்ற, பேசுகின்ற அந்த வாய்ப்பு, தன்னுடைய தாயோடு உரையாடுகின்ற வாய்ப்பு அவருக்கு அவருடைய வாழ்நாளிலே கிடைத்தது. அதே வாய்ப்பை விவேகானந்தருக்கும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நமது நாட்டில் பூசாரிகள், அருள்வாக்கு சொல்லுபவர்கள் எந்த தெய்வத்தை உபாசனை செய்கிறார்களோ அந்த தெய்வத்தின் வடிவமாகவே மாறிவிடுவார்கள். இப்ப மாதா அமிர்தானந்தமயி அவங்க பாவ தரிசனம் ஒன்று கொடுப்பாங்க. கிருஷ்ணரை வழிபடுகிற பொழுது அவர்கள் அந்த கிருஷ்ணனுடைய அந்த வடிவமாக மாறுவார்கள். சிவபூத்வம் சிவம் யஜேத் என்று சொல்லுவார்கள். எவனொருவன் சிவபெருமானை நினைத்துக் கொண்டே இருக்கின்றானோ, சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றானோ, சிவனை தவிர வேறு எதையும் நினைக்காமல் தன்னுடைய மனதிலே துதித்துக் கொண்டே இருக்கின்றானோ, அவன் சிவனின் வடிவமாகவே மாறிவிடுவான். சிவோ பூத்வாம் சிவம் யஜேத் என்று சொல்லுகிறார். இப்படி நம்முடைய தெய்வத்தை நாம் வழிபடுகிற பொழுது நமக்கு கல்வி, வீரம் அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. தான் பெற்ற இந்த பயனை, தெய்வத்தை வழிபட்டு தான் பெற்ற இந்த பயனை தான் மட்டுமே அனுபவிக்காமல் அது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தி பத்ரேஸ்வரி அம்மன், இந்த அம்மனுடைய வழிபாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்கள் இருக்கு. இந்த பத்ரேஸ்வரி அம்மனை அத்தி மரத்திலே செய்து, அத்திக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. தமிழகத்து இந்துக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் ராமேஸ்வரத்திலே அத்தி மரத்திலே அனுமன் அந்த விக்கிரகத்தை செய்து, அந்த சிலையை செய்து ராமேஸ்வரத்திலே ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார். அதே போல காஞ்சிபுரத்திலே அத்திவரதர் மிகவும் பிரபலம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு வெளியே வந்து தரிசனம் கொடுக்கக்கூடியவர் அத்திவரதர். இப்ப சில பேர் அத்திவரதா உனக்கு புத்தி வராதா, சுகி சிவம் போன்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய அத்திவரதரை எல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். ஒரு காலத்துல அவங்க எல்லாம் நம்முடைய இந்து சமயத்துக்காக நிறைய பேசிக்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாங்க. இப்ப நம்ம கோயில்ல நம்முடைய சஜித் சுவாமிகள்,
இந்த பத்ரேஸ்வரியினுடைய பக்தராக பத்ரேஸ்வரியை உபாசனை செய்து அருள்வாக்கு சொல்லி பிறர் துன்பம் போக வேண்டும் என்பதற்காக பத்ரேஸ்வரியிடம் வேண்டி அவர் பத்ரேஸ்வரியை தன்னுடைய மனதிலே தோன்றியது. அவருக்கு வந்து இந்த அத்தி மரத்துல பத்ரேஸ்வரியை வடிவமைத்து இங்கே பிரதிஷ்டை செய்து எல்லோரும் வந்து பத்ரேஸ்வரியுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி